ஃபயர் ஃபைட்டரா போய் தன்னோட பொண்ணு முன்னாடி நின்னு சர்ப்ரைஸ கொடுத்திருக்காரு இந்த அப்பா. என் தேவதையே, பொன்வாய் பேசும் தாரகையே, பொய் வாழ்வின் பூரணமே, பெண் பூவேவா. அவங்களோட பொண்ணு மெய் சிலிர்த்து போயிட்டாங்க. இந்த மொமெண்ட அவங்களோட வாழ்க்கையில மறக்கவே மாட்டாங்க. മോളുടെ സ്കൂളിൽ നിന്ന് ഫയർ സ്റ്റേഷൻ വിസിറ്റിന് വന്നിരിക്കുക. ഞാനിവിടെയുള്ള കാര്യം മോൾക്ക് അറിയില്ല. ഒരു സർപ്രൈസ് കൊടുക്കാം. என்னோட அப்பா ஒரு நெஜ ஹீரோன்னு இந்த பொண்ணு கெத்தா காலம் முழுக்க சொல்லுவாங்க. அப்படிதான் தோணுது. இந்த வீடியோ பாக்குறதுக்கே ரொம்ப எமோஷனலா இருக்குங்க. இது தந்தையின் தாலாட்டு, பூமியே புதிதானதே, இவள் மழலையின் மொழி கேட்டு. தீயணைப்பு படை வீரர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அண்ட் அவங்களோட அந்த ஸ்டேஷன் எப்படி இருக்கும், எப்படி அவங்க ஒர்க் ஃப்ளோ இருக்கும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்கூல்ல இருந்து குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து ஒரு விசிட் மாதிரி பண்ணுவாங்க. அப்படிதாங்க இங்கேயும் நடந்திருக்கு. பார்த்தா அவரோட பொண்ணோட ஸ்கூலு கூட்டத்துல அவரோட பொண்ணு இருக்காங்க. தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு சர்ப்ரைஸ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவரு ஆசைப்படுறாரு. தீயணைப்பு படை வீரர்கள் எப்படி வந்து ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க, சோ அந்த மாதிரி அந்த சூட்லாம் போட்டுட்டு போறாரு. ஹெல்மெட் போட்டிருக்காரு. யாரா இது அப்படின்னு அவங்களோட பொண்ணு பாக்குறாங்க. அலேக்கா அந்த பொண்ணை தூக்கி அப்படியே இந்த சைடு வந்து நிக்க வைக்கிறாரு. யார் இது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பயந்துட்டாங்க போல. அப்புறம் ஹெல்மெட்டை கழட்டி மாஸ்க கழட்டினா அது அவங்களோட அப்பா அச்சன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்ப ஆசையா போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னம்மா இது உங்க அப்பாவா அப்படின்னு எல்லாரும் கேக்குறாங்க. ஒரு கியூட்டான ரீயூனியன் நடந்திருக்குங்க. இந்த வீடியோவை அவங்களோட அப்பா மகேஷ் ஃபயர் ஃபைட்டர் அப்படின்றவரு ஷேர் பண்ணியிருக்காரு. இது ஒரு சின்ன சர்ப்ரைஸ் தான். ஆனா வீட்டுல வந்து தன்னோட அம்மா கிட்ட ரொம்ப எக்ஸைட்மெண்டோட என்னோட பொண்ணு சொல்லும் போது அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்படி ஒரு சர்ப்ரைஸ கொடுத்தது எனக்கு ரொம்ப ஹாப்பி அப்படின்னு இவரு ஷேர் பண்ணியிருக்காரு. இது ரொம்ப கெத்தான ப்ரௌடான ஒரு மொமெண்ட்ல என்னோட அப்பா ரியல் ஹீரோன்னு அந்த பொண்ணுக்கு காலம் முழுக்க இந்த ஒரு மொமெண்ட் ஞாபகம் இருக்கும். இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம ஷேர் பண்ணுங்க. செல்வமகள் அழுகை போல் ஒரு சில்லென்ற சங்கீதம் கேட்டதில்லை, பொன்மகளின் புன்னகை போல் யுகப்பூக்களுக்கு புன்ன